ரமேஷ், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டி தொடர்பாக காங்கிரஸ் தரப்புல எப்போது அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது? திவ்யா, இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதுவரை அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கவில்லை. இது குறித்து கமிட்டியுடைய தலைவர் EVKS இளங்கோவனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தற்போது சென்னையில் இல்லாமல் இருக்கிறார். இதற்கிடையே இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் நாம் பேசினோம். குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே ஆளும் அதிமுக அரசை கண்டித்து EVKS இளங்கோவன் தலைமையில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக அமைச்சர்கள் ஊழல் செய்ததாக கூறி கவர்னரிடம் மனு கூட அளித்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சியை போல காங்கிரஸ் கட்சி தற்போது செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் திமுகவும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடாது என்று அறிவித்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காங்கிரஸ் தொண்டர்கள் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தலைமைக்கு வைத்து வருவதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் திருவரங்கம் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது. அப்போது திமுக போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பெற்றது. அப்போது திமுக ஆதரவு கேட்டது, அனைத்து கட்சிகளிடம் கேட்டது. ஆனால் காங்கிரஸ் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அறிவிக்காமல் மௌனமாகவே சாதித்துவிட்டது. ஆனால் தற்போது காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டும் என்று அக்கட்சி தொண்டர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் திமுகவும் இல்லை என்ப பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை அதிமுக அரசுக்கு எதிராக EVKS இளங்கோவன் தலைமையிலான காங்கிரஸ் கமிட்டி செய்து வருகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொண்டர்கள் மத்தியில் தெரிகிறது. ஆனால் இது குறித்து ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து வெளியாகும் என்ற தகவல் தான் நமக்கு இப்போது கிடைக்கிறது. திவ்யா.